ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரசம் எப்படி போடணுங்கிறது காட்டுறேன். இது இன்ஸ்டன்ட் ரசப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நான் இதுலேயே எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் பொரிச்சு கொட்டியிருக்கேன். இது 1 ஸ்பூன் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு சின்ன தக்காளி, பச்சை கொத்தமல்லி. நான் புளி போடுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெல்லம் போடுவேன். வெல்லம் போட்டால் தான் அந்த புளிக்கு நல்ல, நம்ம ஸ்வீட்டுக்கு எப்படி உப்பு போடுறோமோ அதுபோல் புளி ஐட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இத்தனை ஐட்டத்துக்கு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் வாட்டர். இதை நான் பாயில் பண்ணுறேன். இந்த வெல்லம் பாயில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா இது ரசம் மாயிட்டும் குடிக்கலாம், சூப்பாயிட்டு குடிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் ரசம் ஆகிடும். ஆளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பண்ணிட்டா போதும். இதில் நான் எல்லாமே போட்டிருக்கேன். டேமரிண்ட் ஆட் பண்ணண்டா, பருப்பு ஆட் பண்ணண்டா, ஒன்றுமே ஆட் பண்ணண்டா. இங்கே இருக்கிற ஐட்டம் மாத்திரம்தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வேறு ஒன்றுமே ஆட் பண்ணா. நான் கடுகெல்லாம் கூட வறுத்து போட்டாச்சு. கடுகு, ஜீரம், பெருங்காயம் எல்லாம் வறுத்து போட்டாச்சு. சால்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது மாத்திரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான வேண்டுவா கொஞ்சம் சால்ட்டு மாத்திரம் ஆட் பண்ணுங்க. பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு. என்னென்னா சிலவாளுக்கெல்லாம் வயசானவா சிலவா சால்ட்டு அதிகம் சாப்பிட்றதில்ல. அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த வெல்லம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒன்லி 10 மினிட்ஸ் தான் வேணும். இதே இன்ஸ்டன்ட் ரசப்பொடி உங்களுக்கு எப்படி குக் பண்ணுறதுன்னு இந்த தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் காமிச்சு தரேன். இது எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். தண்ணி பாயில் ஆகட்டும். இது எல்லாத்தையும் இந்த கிளாஸு பார்த்துக்குங்க. இதான் இந்த கிளாஸ்க்காக நான் இந்த ஐட்டம் எடுத்திருக்கேன். இதா கிளாஸு. இது சுமார் 70 ml வரும் தோணுறது. 170 ml வரும் தோணுறது. இது வாட்டர் இந்த கிளாஸுக்கு. இந்த கிளாஸு பார்த்துக்குங்க. இதுதான் கிளாஸு. சாதாரண மீடியம் கிளாஸ், காஃபி குடிக்கிற கிளாஸு. ஓகே. இதில் இப்போ நான் இந்த டொமேட்டோ போடுறேன். அப்புறம் உங்களுக்கு காட்டினேன்னு இதா கரெக்டாக ஒரு ஸ்பூன் பவுடர். ஒரு ஸ்பூன் பவுடர் போடுறேன். அப்புறம் நான் போடுவேன், குழந்தைகள் குடிப்போம். அதனால கொஞ்சம் ஜாங்கிரி ஜாஸ்தி போடுறேன். நீங்கள் தேவைப்படுற அனுசரித்து ஜாங்கிரி போட்டுக்கோங்க. ஜாங்கிரி, வெல்லம் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை கொத்தமல்லி, கோரியண்டர் லீஃபு க்ரீனு, அதுவும் போட்டிருக்கேன். இதை நல்லா இலக்கியாட்டு நான் மஞ்சப்பொடி எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றுமே போடண்டாது. இந்த சும்மா பொடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் பிசுங்கிறவா கையால் மிசுக்கலாம். அல்லாட்டா இப்படி பிசுக்கிக்குங்க. இப்படி மசுக்கிட்டு இந்த தண்ணி பாயில் ஆயாச்சு. இது போட்டு தரேன். ஒரு நிமிஷம் தான் வாட்டர் பாயில் ஆனது. நல்லா பாயில் ஆகணும் வாட்டர். இப்படி பாயில் ஆகணும். பாயில் ஆனது நான் இதில் விடுறேன் பாருங்க. நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டு பார்த்து வேணும்னா தண்ணி பின்னியும் விட்டுக்கலாம் உங்களுக்கு.
பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வைக்கிறது 10 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கிறது. 10 மினிட்ஸ் கழிஞ்சு உங்களுக்கு காட்டித்தரேன். 10 மினிட்ஸ் ஆச்சு, உங்களுக்கு இது இப்போ காட்டித்தரேன். இதில் நான் ஆயில் ஒன்றும் விடாதனால கொஞ்சமாக அவளுக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு இளக்கிங்கிறது. கார்லிக்கு பண்ணுறவாளன்னா இந்த நெய்யில் கொஞ்சம் கார்லிக்கை சதைச்சி நெய்யில் ஒன்று வறுத்துட்டு கார்லிக்கு நம்ம பொடி போடுறதையே கார்லிக்கும் அதில் போட்டுட்டு பாயில் வாட்டர் அதை விட்டால் உங்களுக்கு கார்லிக் ரசம் ஆகிடும். நல்லா உங்களுக்கு தேவைப்பட்ட கார்லிக்கை சதைச்சிட்டு நெய்யில் வதக்கிட்டு இந்த தக்காளி பவுடர் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதுலேயே போட்டுட்டு இளக்கினதுக்கு அப்புறம் தண்ணி பாயில் வாட்டர் அதில் விட்டுட்டு மூடிக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் ரசம் ஆகிடும். இந்த எப்படி இருக்குது காட்டித்தரேன். ரசம் ரசித்து சாப்பிடணும், அதுக்குனால தான் அதுக்கு ரசம்னு பேர் வச்சுருக்கா. நான் சொல்கிறேன், நீங்களெல்லாம் தப்பாக எடுத்துக்காதுங்க, நானாயிட்டு சொல்கிறேன். அது நீங்களை எப்படி வேணா நினச்சிக்கோங்க. என்னோடய பாஷையில் நான் சொல்கிறேன், ரசத்தை ரசித்து சாப்பிடுங்க, அதனால ரசம்னு பேர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணும்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இது எப்படி இருக்குது பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு வேண்டுமா போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களெல்லாம் நானே நல்லா இருக்குது சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் ரெட் பை குரூப்பில் ரசப்பொடியை வாங்கி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வாங்கி பண்ணி அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குது. நானே பண்ணி நானே சாப்பிட்டு நானே நல்லா இருக்குது சொன்னால் டேஸ்ட் இருக்காது. நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு வேல்யூ. அப்போ நீங்கள் வேண்டவா இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க. ஓகே, நீங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்டில் உங்களுக்கு எப்படியா இருக்குன்னு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டும் எதானாலும் கமெண்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் அதை எப்படி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூட எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.